மம்தா பானர்ஜி கட்சியிலிருந்து நீக்கம். ஆப்பு வைத்த ரிதப்ரதா பானர்ஜி. மம்தாவின் ஆட்டம் க்ளோஸ். 15 ஆண்டு காலமாக ஆட்சியை தன் கைக்குள் வைத்திருந்த மம்தாவுக்கு ஆப்பு வைத்த ரிதப்ரதா பானர்ஜி. என்ன ஆப்பு என்பதை நம் ஜெம் தொலைக்காட்சி மூலம் பார்க்கலாம். மேற்கு வங்கத்தின் முதல் பெண் முதல்வர் தீதி என்றழைக்கப்படும் மம்தா 2011 34 ஆண்டுகளாக ஆட்சி செய்த இடதுசாரி முன்னணியை தோற்கடித்து மேற்கு வங்கத்தின் முதல் பெண் முதல்வராக பதவியேற்று அகில இந்திய திரிணாமுல் காங்கிரஸை வேரூன்றச் செய்தார். பின்னர் 2016 மற்றும் 2021 தேர்தல்களிலும் அமோக வெற்றி பெற்று தொடர்ந்து ஆட்சி செய்தார். இந்த 15 ஆண்டுகால ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாகத்தான் 2021 முதல் 2026 வரை இவரது ஆட்சியில் நடைபெற்ற அட்டூழியங்கள் தான் மக்களுக்கு இவர் மீதான எதிர் மனநிலை, ஊழல் குற்றச்சாட்டு, வேலைவாய்ப்பு பிரச்சனைகள் மற்றும் பிஜேபியின் வலுவான பிரச்சாரம் ஆகியவை மம்தா பானர்ஜியோட ஆட்சியை படுதோல்விக்கு தள்ளியதுன்னு தான் சொல்லணும். மேற்கு வங்கத்தில் மொத்தம் உள்ள 294 சட்டமன்ற தொகுதியில் வெறும் 80 தொகுதிகள் மட்டுமே திரிணாமுல் காங்கிரஸ் வெற்றி பெற்றது. இதுவே மக்கள் மம்தா மீது எவ்வளவு நம்பிக்கை வைத்திருந்தார் என்பதை பறைசாற்றுகிறது. பிஜேபி 207 இடங்களை கைப்பற்றி ஸ்வேந்த் அதிகாரி தலைமையிலான ஆட்சி தற்போது மேற்கு வங்கத்தில் நடந்துக்கிட்டு வருது. பாவம் மம்தா தான் போட்டியிட்ட பவானிபூர் தொகுதியில் ஸ்வேந்த் அதிகாரியிடம் 15,105 வாக்கு வித்தியாசத்தில் தோல்வியை தழுவினார். இருப்பினும் அந்த தோல்வியை மறுத்த மம்தா பவானிபூர் தொகுதி முடிவை எதிர்த்து உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருக்கிறார். அது என்னமோ ஸ்வேந்த் அதிகாரிக்கு சாதகமாகவே சென்றது. இதையெல்லாம் தாங்கிக் கொள்ள முடியாத மம்தா பச்சை குழந்தை ஐஸ்கிரீமுக்கு அடம் பிடிப்பது போல் தனது முதல்வர் பதவியை ராஜினாமா செய்ய மறுத்தார். தேர்தல் முடிவுகளை மம்தா பானர்ஜி ஏற்கவும் மறுத்தார். தேர்தலில் முறைகேடுகள் நடந்ததாகவும் குற்றம் சாட்டியிருக்கார். இதையெல்லாம் தாண்டி ஆட்சி அதிகாரம் ஸ்வேந்த் அதிகாரிக்கு தாண்டியது. தற்போது மேற்கு வங்க தேர்தல் தோல்விக்கு பிறகு திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியில் ஏற்பட்டுள்ள உட்கட்சி பூசல் மம்தா பானர்ஜிக்கு மிக பெரும் அரசியல் சறுக்கலையும் நெருக்கடியும் ஏற்படுத்தியிருக்குன்னு தான் சொல்லணும். தற்போது மம்தாவின் தலையில் ஒரு அணுகுண்டு விழுந்திருக்கிறது. கட்சியின் தலைவர் பொறுப்பிலிருந்து மம்தா பானர்ஜி நீக்கியுள்ளதாக அதிருப்தி அணியின் தலைவரான ரிதப்ரதா பானர்ஜி அதிரடியாக அறிவிச்சிருக்காப்புல. சரி, யார் இந்த ரிதப்ரதா பானர்ஜி? இவர் முதல்ல மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மாணவர் அமைப்பில் செயல்பட்டு பின்னர் திரிணாமுல் காங்கிரஸில் இணைந்திருக்காப்புல. 2026 மேற்கு வங்க தேர்தலில் திரிணாமுல் காங்கிரஸ் தோல்வியடைந்த பிறகு கட்சிக்குள் ஏற்பட்ட அதிருப்தியின் மையமாக இந்த ரிதப்ரதா பானர்ஜி உருவெடுத்திருக்காப்புல. டிஎம்சியின் பல எம்எல்ஏக்களின் ஆதரவுடன் எதிர்கட்சி தலைவராக தேர்வு செய்யப்பட்டார். இங்குதான் மம்தா பானர்ஜியுடன் மோதல் எரிமலை போல் வெடிக்க தொடங்கியிருக்கு. ரிதப்ரதா பானர்ஜியின் தலைமையிலான கிளர்ச்சி குழு மம்தா பானர்ஜியின் தலைமையை எதிர்த்து செயல்பட்டு தாங்களே உண்மையான டிஎம்சி என கூறி தேர்தல் ஆணையத்தை அணுக திட்டமிட்டிருக்கு. இதனால் மேற்கு வங்க அரசியலில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டிருக்குன்னு தான் சொல்லணும். 2026 தேர்தலுக்கு பிறகு டிஎம்சி கட்சிக்குள் ஏற்பட்ட கிளர்ச்சியின் முக்கிய முகமாக உருவெடுத்து மம்தா பானர்ஜியின் தலைமையை சவாலுக்கு உட்படுத்தியவர் இந்த ரிதப்ரதா பானர்ஜி. கட்சியை முழுமையாக கட்டுப்படுத்த தேவையான பெரும்பான்மை சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் கட்சி நிர்வாகிகளின் ஆதரவு தங்களுக்குத்தான் இருப்பதாக குறிப்பிட்டுள்ள அவர் மொத்தமுள்ள 80 தற்போதைய எம்எல்ஏக்களில் 60 பேர் தங்கள் பக்கம் உறுதியாக இருப்பதாக உரிமை கோரியிருக்கார். தேர்தல் தோல்வி தந்த பாதிப்பிலிருந்து மீள்வதற்குள் கட்சியின் பெரும்பான்மை பலத்துடன் ஏற்பட்டுள்ள இந்த திடீர் பிளவு மம்தா பானர்ஜியோட அரசியல் தலைமைக்கு மட்டுமல்ல தலையிலேயே இடியை இறக்கியிருக்குன்னு தான் சொல்லணும். இதனால் மம்தா ஆட்டமா தேரோட்டமா என்று இப்போ காங்கிரஸில் ஊசலாடி கொண்டிருக்கிறார். இது போன்ற விறுவிறுப்பான அரசியல் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜெம் தொலைக்காட்சியுடன் எப்போதும் இணைப்பில் இருங்கள். நன்றி, வணக்கம்.